ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் சைவ சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது நம்ம சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கங்க. இது கூடவே மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தக்காளியிலேயே தண்ணி இருக்குங்க, அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 7-8 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தக்காளி வெந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணும், கருகிடக்கூடாது. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 1 கையளவுக்கு புதினா, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த இலை ஓரளவுக்கு சுருண்டு வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி, அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி ஏற்கனவே நல்லா மசிஞ்சு தாங்க வெந்திருக்கு. கரண்டி வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். தக்காளி இருக்கிறதே தெரியல. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை கையால் இந்த மாதிரி மசிச்சு விட்டு சேர்த்துக்கங்க. முழுசாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலேயே இதை கொதிக்க விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். திக்காகவும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கங்க. கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்த உடனே குருமா நமக்கு திக்காக ஆரம்பிக்குங்க. அதனால் உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். முன்னை விட இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. கிரேவியோட திக்னஸ் உங்களோட விருப்பங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே சைவ சால்னா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.